நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர வருத்தத்துல இருக்காங்க நம்மளுடைய லாவண்ய எப்படியாவது இதை தடுத்தாகணும், என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க நம்ம ராகவுக்கு ஏதாவது ஒரு தூக்க மாத்திரை மயக்க மாத்திரை இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்து அவரை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கணும். அப்ப மட்டும் தான் நம்ம நினைக்கிறது நடக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணுமே சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராகவுக்காக ஜூஸ் எடுத்துட்டு வராங்க. ராகவுக்காக ஜூஸ் எடுத்துட்டு வந்ததுமே அங்க நம்ம லாவண்ய கொடுக்க சொல்றாங்க. ராகவ் இல்ல, இங்க அபி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் அங்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் என்னது அபிக்காக நீ போறியா? அபி உனக்கு யாரு? அவளுக்காக நீ ஏன் போற? அபி என்னுடைய மனைவி, அவளுக்காக நான் போகாம வேற யாரு போகுவாங்கன்னு சொல்லிட்டு ராகவ் சொல்ல இதை கேட்ட லாவண்யா, இங்க பார், உங்களுடைய கல்யாணம் எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு நடந்ததுன்றது உனக்கு தெரியும்ல ராகவ். அப்படி இருக்கும்போது அவளை மனைவி மனைவி நீ சொல்றதை கேட்கும்போது மனசுக்கு எனக்கு அவ்வளோ கோபமா வருதுன்னு சொல்லிட்டு ராகவ மேல பயங்கர கோவப்படுறாங்க. உடனே ராகவ கிட்ட லாவண்யா சொன்னதை கேட்டதும் ராகவ் கோவப்பட்டு எனக்கு என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும், அதை நீ சொல்லாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.